ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எதற்காக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டாக்கிங் பேபி வீடியோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூடியூப்ல நிறைய வைரல் வீடியோஸ் நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஐ ஃபவுண்ட் இட். அதை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான் அண்ட் ஃப்ரீ. பெய்ட்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1ல கிரியேட் யோர் இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணணும். நமக்கு என்ன இமேஜ் தேவையோ அதை கிரியேட் பண்ணுறதுக்கு குரோம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான். ஓப்பன் பண்ணிட்டு சாட்ஜிபிடிக்குள்ள நம்ம என்டர் ஆகிக்கலாம். சாட்ஜிபிடியை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு கிரியேட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். பட் உங்கள் ஓனை கொடுக்கும்போது அது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அதனால நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா, நான் ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குறதுன்னு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். அதாவது ஒரு பேபி கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு பேபி இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். கொடுத்து நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிடி அவளோட வேலை பார்க்க ஆரம்பிக்குது. கிரியேட் இமேஜ் கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ ஃபியூ செகண்ட்ல உங்களுக்கு இமேஜ் கிரியேட் ஆயிடும். ப்ராம்ப்ட் கொடுத்தாச்சு. ஓகே, வெயிட் பண்ணுங்க. சூப்பரா. ஓகே, அழகான ஒரு பேபி இமேஜ் சூப்பரா கிரியேட் பண்ணிருக்கு சாட்ஜிபிடி. நீங்க டெக்ஸ்ட் கொடுத்துருந்தீங்க, நார்மலா நீங்க உங்க ஓன்ல கொடுத்தீங்கன்னா இவ்வளவு எஃபிஷியண்டா இருக்காது. சூப்பர். ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம், இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, கிரியேட் த ஆடியோவை நம்ம கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டு பேபி வாய்ஸ் ஃப்ரீ அப்படின்ற அந்த லிங்க் நீங்க டச் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சைல்டு வாய்ஸ் ஆன்லைன். ஓகே, இப்போ லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கு என்ன சைன் அப்போ ஒன்றும் பண்ண தேவையில்ல, அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ண தேவையில்ல, ஃப்ரீ தான் அந்த வெப்சைட்டு. பார்த்தீங்கன்னா நான் பேபி இமேஜ் கிரியேட் பண்ணதுனால அதோட வாய்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சைல்டு வாய்ஸ் ஜென்ரேட்டரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேற இமேஜ் வேணும், இல்லை வேற இமேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லேடி இமேஜ் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு மேல் இமேஜ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 11 லேப்ஸ்லேருந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் டு வாய்ஸ் கன்வெர்ட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். ஜென்ரலாக ஹாய் ஹவ் ஆர் யூ, ஐ எம் யுவர் லிட்டில் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு நான் ஸ்கிரிப்டில் கொடுத்து கிரியேட் ஆடியோ கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன். ஆத்தென்டிகேட்டிங். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு ஆடியோ சிம்பிளாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, யுவர் ஆடியோ இஸ் ரெடி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இமேஜ் கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஆடியோ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிம்பிள் ப்ராசஸ் தான், காம்ப்ளெக்ஸ் ஒன்றும் கிடையாது, ஈஸி. இப்போ ஸ்டெப் 3ல அனிமேட் இன் ஹேஜன், அதாவது ஹேஜன் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்த நம்ம இமேஜையும் நெக்ஸ்ட் ஆடியோவையும் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். ஹேஜனே எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் அதை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ சைன் அப் பண்ணிக்கலாம். நான் சைன் அப் பண்ணிட்டேன். இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் வீடியோ. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபோட்டோ டு வீடியோ வித் அவட்டார் ஐவி, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே உங்கள் ஃபோட்டோ, ஸ்கிரிப்ட் அண்ட் யுவர் கஸ்டம் மோஷன், அதாவது பேபியோட எக்ஸ்பிரஷன்ஸை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிரியேட் பண்ண ஃபோல்டரில் பேபி இமேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன், அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. லேண்ட்ஸ்கேப் வேணாம் எனக்கு. இப்போ நான் போர்ட்ரேட் தான் நான் இமேஜ் கிரியேட் பண்ணும் போதே நான் கொடுத்துட்டேன். அதனால போர்ட்ரேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்ட் நீங்கள் மேனுவலாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஆடியோவாகவும் கொடுக்கலாம். நான் இப்போ ஆடியோ ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நான் ஆடியோ ஃபைல் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சிம்பிள் ப்ராசஸ். ஆடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணக்கப்புறம் நம்ம ஆட் ஆடியோ கொடுத்துடலாம். ஓகே, பார்த்தீங்களா, இமேஜ் கிரியேட் பண்ணிட்டோம், ஸ்கிரிப்டும் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா
கஸ்டம் மோஷன், அதாவது அந்த பேபியோட எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம வந்து ப்ராம்ப்ட் இல்லை சும்மா டெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து ஜிக்லிங் அண்ட் ஸ்மைலிங் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா வந்து குழந்தை சிரிக்குது இல்லை, அதுக்காக நான் வந்து அப்படி எமோஷன் கஸ்டம் மோஷனை வந்து நான் ப்ராம்ப்டாக கொடுக்குறேன், டெக்ஸ்டாக கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் வேணும்ன்றது தான் நம்ம டைப் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. ஜென்ரேட் வீடியோ வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ப்ராசஸ் ஆகி முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ வந்து நான் கடைசியாக பின் பண்ணுறேன், நான் கடைசியாக வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சூப்பர், டவுன்லோட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேபி இமேஜ் கிரியேட் பண்ணோம், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் முடிஞ்சிச்சு, தேர்ட் வந்து ஆனிமேட்டும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், அதாவது 4th ஸ்டெப்புக்குள்ள நம்ம என்டர் ஆகணும். 4th ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமூவ் வாட்டர் மார்க். எதுக்கு ரிமூவ் வாட்டர் மார்க்னா 3rd ஸ்டெப்ல நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போது வாட்டர் மார்க் இருக்கும். நம்ம அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வாட்டர் மார்க் ரிமூவர் வெப்சைட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது ரிமூவ் பண்ணுறதுக்கு. நான் வந்து ஒரு வெப்சைட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க்ன்ட்டு அந்த வெப்சைட் பேர். அதை நான் வந்து கிளிக் பண்ணி நான் இது மூலமாக வாட்டர் மார்க்கை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ப்ளூ இதுவை க்ராப் பண்ணுறது ஹேஜன் அந்த கிட்ட வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் நவ் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, சிம்பிள் ப்ராசஸ். உங்களுக்கு வித்தின் செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகிடும். ஒரிஜினல் வீடியோ அண்ட் ரிசல்ட் வீடியோ. இப்போ நம்ம வந்து டவுன்லோட் ஃபுல் வீடியோ நம்ம கிளிக் பண்ணி இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான், எந்த ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் எதுவும் கிடையாது. ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணலாம். நான் அட்டாச் பண்ணியிருக்கிற அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்க. Hi, how are you? I'm your little friend.